ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து நியூ இயர் வீடியோ தான். வாரத்தில் ஒரு 2 வீடியோவாச்சும் அப்லோட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இழுத்துட்டே போகுது. ஸோ நம்ம செங்மாய் போயிருந்த செகண்ட் டே தான் இந்த வீடியோ. டைம் வந்து சுத்தமாக இருக்கவே மாட்டுது. ஸோ அதனால தான் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ போடுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அந்த நியூ இயர் வீடியோலாம் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் உண்டுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போயிடலாம். இல்லைனா சாப்பாடு தேடி அலையிறதுக்கே வந்துட்டு நேரமாயிடும். இந்த ஹோட்டலில் நமக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க 3 பேருக்கும். என்ன ஃப்ரூட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு. தாய்லாந்தில் அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம ஊர் கூட இனிப்பாக இருக்காது, உள்ள இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரூட்ஸு. ஸோ அது வந்து இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது கஞ்சி. தாய் ட்ரெடிஷ்னல் வேலை அவங்க பண்ணுவாங்க. இந்த கஞ்சை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஆமாம், அவங்கள்ட்ட கேட்கணும். கஞ்சி இந்த பாரு சும்மா குடிச்சு பாரு, இல்லைன்னா வச்சிரு, அவ்வளோதானே. ஸோ இது என்ன பண்ணுறோம், இது ஒரு போரிஜி மக்களை எங்கே கிடைச்சாலும் இதை வாங்கி சாப்பிட்ருங்க, செம்மையாக இருக்கும். இதை ஒரு கப்பு கொடுத்து ஊற்றிக்கணும். நம்ம ஊரில் கஞ்சி அப்படி இருக்கும், அது மாதிரி செம்ம ப்ரோட்டீன். இது வந்து பூண்டு, சும்மா லைட்டாக இஞ்சி பூண்டு சாஸ், சோயா சாஸா. உப்புக்கு சாஸ். இங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா உப்புக்கு சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மிளகாத்தூள், காரமே இருக்காது. அப்புறம் பெப்பர், ஒயிட் பெப்பர், இது கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த வெனிகர் சாஸ், மீன் கிடையாது, வெனிகர் இது கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் ஃபைனலாக மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி எல்லாம், ஒரு புதினா கட் பண்ணி வச்சுருப்பாங்க, சேர்த்தணும். இதான் ப்ரெட்டு பட்டர் ஜாம். பாப்புக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட்டு பட்டர் ஜாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்து அது உள்ளே ஊற்றணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் ஜாமு. பைனாப்பிள் ஜாம், ஸ்ட்ராபெரி, அது பட்டர். இது வந்து பியூர் க்ரீமரி பட்டர். இது எடுத்து நான் ஒரு 4 கட்டி வச்சுப்பேன். எஸ், அடுத்து ப்ரெட்டு டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. பொறுமையாக பாப்பா சூப்பர். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாத்துலையும் கிடைக்கும். ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், இது பால், இது வந்து கோல்டு வாட்டர். அப்படியே அந்த சீடு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளாக்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்சது. இது நீங்கள் பிடிச்சிட்டு கூட நீங்கள் பால்களை ஊற்றிக்கலாம். இதானே பார்ப்போம் ஃபேவரேட்டு. அடுத்த விட்டுமா அப்படியே ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்குது. இது நல்லாயிருக்கும். காய்கறிகள் போட்டு பக்சாய். தொட்டுக்கிறதுக்கு பச்சை காய்கறியா நல்லா இருக்குல்ல. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரி நம்ம ரைஸில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து சிக்கன் சூப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹாஃப் பாயில்டு எக்கு. இது வந்துட்டு ஹாட் டாக்கு. ஸோ லாஸ்ட்டாக சாஸ்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு எதுக்காகவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி. இதான் என்னோடய பிளேட், இது அவங்களோட பிளேட். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம அடுத்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். இந்த ரூம் வந்து 1 டே மட்டும்தான் நமக்கு கிடச்சிது.
செக் அவுட் பண்ணுறோன்னு கால் பண்ணதும் உடனே வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினச்சோம். வந்து வேக வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மணிக்கு செக்இன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் 12 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிடணும். ஆனால் நம்ம வந்தது 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இங்கே வரதுக்கு. 5 மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனாலுமே வந்துட்டு கரெக்டாக அடுத்த நாள் 12 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். இது ஒரு பெரிய ரிசார்ட்டுங்க. எங்கே போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய ரிசார்ட்லேயே வந்துட்டு நமக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து மற்ற டைம்லலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த நியூ இயர் டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுது. இது வந்து செங்மாயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எல்லாருமே நியர்பை இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஓகே. டஸ்ட்பின்ல போடுறா இந்த பாஸ். ஹோட்டலில் கிளம்புறோம். பாய் பாய் சொல்லுங்க பாப்பு. Bye hotel, I miss you. I love you hotel. Bye bye next week the hotel. Message hotel. Mesaya. My hotel. My hotel. Mama. She's here right now. Lost. I feel like we should help her somewhere. Help her, bro. She's so terrified. Why would we help her? Could just be some random girl. She's not even bloody. Are we sure it's her, guys? I mean, she looks okay. It doesn't look that bad. Bro, I swear this is literally how the legend said it starts. Yeah, Escape Squad. I definitely think that this is her. Like, that's the girl that died on these streets years ago. I don't know. I don't believe you. I think we should just help her But out. we don't know for sure, so let's just check the cameras first. Yeah, follow me. But I'm pretty sure I seen in the article that she looks the exact same. Okay, well, let's just double check. Okay, okay, that's not normal. That's creepy. Yeah, bro, what is she doing just staring at it like that? Look, maybe she's just lost, guys, or confused. ஹோட்டல்லேருந்து வெளில வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ கிடைக்குது. மேலே அவ்வளோ நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டு செம்மையாக இருந்துச்சு. பார்த்துட்டே சொல்லிட்டு மாயம் போல. இங்கே இந்த இதுக்கு மியூசியம், சயின்டிஃபிக் மியூசியம் போயிட்டோம்ல இங்கே பாப்பா அழைச்சிட்டு போனோம் இல்லையா? ஆமாம் போனோம். அரசாணமே போயிட்டோம். நிறைய அடுத்து வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து எல்லா இடமுமே ஓரளவு பக்கம் தான். அதுவும் மாயாமால் வந்துட்டு இங்கேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம நியூ இயர் நைட்டு மாயாமாலுக்கு தான் போவோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பக்கம் இது. இதுதான் எங்கள் மாளிகை. இதான் ரூமு. டீலக்ஸ் பெட்டு, ஒரு சின்ன நைட் லேம்பு, ஒரு சின்ன ஒரு டன் ஏசி மாட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒரு இது பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பது லாக்கர், சேஃப்டி லாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி 0000 தான். நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் போட்டு மாற்றிக்கலாம். ரூம் யூஸ் செப்பல் கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்கப் டேபிள் இங்கே, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆமாம், வித் மிரர் அண்ட் ஸ்டூல். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு 55 இன்ச் டிவி, மிக பெருசு. ஆமாம், இதை பார்த்து தான் நான் ஏமாந்தேன் அந்த ரூமுக்கு. அப்புறம் நான் சத்தம் கெட்டில் கொடுத்துட்டாங்க. காஃபி மேட்டு எல்லா இடத்துலையுமே இங்கே கிடைக்கும், அதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசி ரிமோட்டு, டிஷ்யூ பாக்ஸு. ஆமாம், டென்டல் கிட் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நாங்கள் இதோட சூப்பர் ஹோட்டலில் போட்டு தான் டென்டல் கிட் கொடுக்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வாங்க. அப்புறம் இது ஒரு நார்மல் டேபிள், ஒர்க்கிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் சேர். இது ஒரு சின்ன ஒரு சிட்டி வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. அதான் வியூ. அது லெஃப்ட் ரைட் அது காமிச்சின்னா தெரியும். அதான் லோட்டஸ் ஃபங்க்ஷன் கேவ் அந்த ஹோட்டலு. அப்புறம் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட். இதே பயோக் ஸ்டைலில் தான் இருக்கலாம். சரிதா இல்லையா? பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இது என்னன்னு சொல்லு. இது வந்துட்டு ஒரு பழைய காலத்து ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் பேங்காக்கில் பயோக்கிலையும் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய காலத்து ஹோட்டல் அப்படின்னாலும் வந்துட்டு மெயினான இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு நம்ம வந்து கரண்ட் இல்லைனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, அடுத்த ரூம் செக்இன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள், எங்கேயும் விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிடன் வில்லேஜ். இந்த நேம் கேட்டு தான் நம்ம வந்து ஏமாந்து போனோம். ஏன்னா உள்ளே பெருசாக அந்தளவு எதுவும் இல்லை. நீங்களே வந்துட்டு பாருங்கள். பாப்பு கொஞ்ச நேரம் விளையாட விடலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. டிக்கெட் வாங்க போகிறீங்களா? இதுதான் மெயின்.
இதை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தாய் ப்ரைஸ் கிடைக்கும், இதை காமிக்கிறேன்னா டபுள் த ப்ரைஸ். விசா அண்டர் மீ. நம்ம பார்த்தீங்கன்னா பர்மிட்டை காமிச்சோம், அப்படின்னா தாய் லைசன்ஸு, அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் கார்டு. இது இருந்ததுன்னா உங்களுக்கு தாய் ப்ரைஸில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 முடிஞ்சு போச்சு. இதுவே இல்லைங்கிற பட்சத்தில் ஆளுக்கு 250 அடல்ட்டு ப்ளஸ் 100 வந்து பாப்பாக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 600 போகும். இப்போ 250 நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஹிடன் வில்லேஜ். பேகை பாருங்க, பாப்புவோட பேக் பெருசாக இருக்குது. பார்ப்போம் உள்ள. நேராக இல்லைங்க. இங்க வரைக்கும் இருக்குமா? 180. ஆமாம் 180. இதே அண்டர் 90 பாப்போம், நம்ம சின்ன பிள்ளை அழைச்சிட்டு போவோம்ல. அண்டர் 90னா தாய்லாந்தில் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. அண்டர் 90 இருந்தால் ஃப்ரீ. ஆமாம். Eating grass. I'm eating grass. I'm eating grass. This is my grass. My grass. சும்மா வச்சுருக்காங்க ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே. இனி அதில் விடுப்பா. பாப்பு இங்கே வா. பாப்பு பாப்பு இங்கே போ, உள்ள போடா. ட்ரெயினில் போகிறோம் சொல்லி நம்ம தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா இருக்குல்ல, அதில் இப்படி தான் நம்ம குட்டியா ட்ரெயின். வீடியோலாம் தெரியாது, கிட்ட போய் தான் இருக்கணும் அதெல்லாம். ஏய் பன்னிக்குட்டி இங்கே பாருங்கலாம். This is my little brother George. பன்னிக்குட்டிக்கு ஏய் இங்கே போரு ஆட்டுக்குட்டி. Hi brother. என்ன ரோடு இப்படி இருக்கு போவீங்க. ஆடு ஆடு இது ஒரு டைப்பான ஆடு. Goat. பாய் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோ. இங்கே ஒரு பாப்பு ஸ்பைடர் பர் ஸ்பைடர் பர் ஸ்பைடர் பர் இங்கே ஒரு. இன்னும் உடனடியா பண்ணுங்க. சும்மா வச்சிருக்கேன். இது கிராபா, அது என்னது ஆண்ட். உனக்கு பிடிச்ச பாம்பு. இது இந்த மாதிரி அப்பா எபரே பாப்பா. வெள்ளக்காரங்க இதையும் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. என் ஊரில் எதுவுமே இருக்காது போல. ரொம்ப ஹாப்பியாக வராங்க. Give her apple. And eat the apple, bro. ஹனி காம்பது. Andy is apple. ராணி இதுதானே மெயின். இதான் குரோக்கடைல் இருக்கும் போல இங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின் பூச்சி. ட்ரெயின் பூச்சி அது பூரான தான் சொல்லுது. ட்ரெயின் அழகா இருக்குல்ல, இருக்கு குதிரையெல்லாம் அப்படியே நிற்கிது ஜாலியா. இது ஹிடன் வில்லேஜ் தாங்க உண்மையாவே, யாருமே வர மாட்டாங்க போல. இது மெயின் வில்லேஜ் கிடையாது, ஹிடன் வில்லேஜ் தான் ஃபார் எவர். பெரிய ரிவர் ஏப்பா எவ்வளோ பெருசு ஓகே மாதிரி. இது பெட் வில்லேஜ். ஹே ஆடு வில்லேஜ் தான் பெட் வில்லேஜ்னு வச்சுருக்காங்களோ. ஹார்ஸ் ரைடிங் 100 பாட்டா போகிறீங்களா? ஹார்ஸ் ரைடிங்கு பாப்பா நான் போனேன்ல கொடைக்கானல்ல. க்ரோயிங் பிளான்ஸ். டைனோசர் சவுனியர் ஷாப்பா. என்னடா அது ஒன்றுமே இல்லை, என்னடா வச்சுருக்கீங்க இங்கே? கேரட்டு பேக் 20 ரூபாய். இங்கே ஒரு பாப்பு டைனோசர். இது மாதிரி ஒரு டைனோசர் இருந்ததுன்னு பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாரு, இதான் நம்ம வண்டி வாகனம்.
இது ட்ரெயினே இல்லையா முதல்ல, ட்ரெயின் மாதிரி. ஆமாம் கடிச்சிருக்கு, சண்டை பிடிச்சிருக்கேன் போல. இங்கே பாரு பாப்பா, ஐயோப்போ ப்ளூபெரி டைனோசர். சும்மா சிமெண்ட்லேயே கட்டி வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் நேமை வச்சு என்னென்ன இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு. இதில் இருக்கிறதுலே ரொம்ப நல்லதுன்னா அந்த டைனோசர் நல்ல டைனோசர். அந்த இருக்க ஒரு பெருசு, அதனால தான் பெருசாக வச்சுருக்காங்க. இதான் தலைவெல்லாம் செஞ்சு விட்ருவான். பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு டைனோசர் முட்டையை இப்படி தான் முட்டை இருந்திருக்கும் போல மக்களே. இதையும் நம்ம மக்கள் அவிச்சியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில். பாத்ரூம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா என்ன எடுக்கணும்னு தெரியாம எடுத்துக்கிட்டு. சும்மா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்குடா உங்க ட்ரெயின். டே நல்லா வண்டி, இது ஓட்ட வண்டியா இருக்கு. எல்லாம் ஏறி ஏறி போலாம் போல ஜாலியா. எல்லாம் சிமெண்ட்லேயே கட்டி வச்சிருப்பாங்க. சிமெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு, எல்லாம் சிமெண்ட்லேயே கட்டி வச்சிருக்காங்க மாதிரி. இல்லை விளையாடுறது அழுத்து அழுத்து அழுத்து. லோ 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 ஹாய் லோ ஹாய். லோ ஹாய் ஹாய். மேலே போ மேலே போ. ஒரு அழுத்த தெம்பே இல்லை போல. அழுத்து. அழுத்து. நல்லா அழுத்து. அது வேண்டாம், போயாச்சு இருக்கனே. அங்க அங்க ஆட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்க. தலைவனுங்க பாருங்க, ஆடு அங்க இருக்கு. கொடு. ஏ படி. கையில் கொடு, கையில் கொடு. வாங்க அங்கே போ, ஆட்டுக்கு போவோம், ஷிப்புக்கு போகலாம். ஒன்றும் பண்ணாத கொடு. இதுக்கு இவங்க சாப்பாடு போடாமல் நம்மள காசு கொடுத்து வாங்கி சாப்பாடு போட வைக்கிறாங்க பாரு, 50 ரூபாய்க்கு. கொடுங்க. அங்கே போகிறேன். கறி தான் எங்கள் ஊரில், நீ கறியாயிடுவேன், இங்கெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுறது? போதும் கொடுத்து கொடுக்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே இருக்கு பாருங்க பாப்பா, இங்கே வாடா, இங்கே எடுத்துருவா. பயப்படாம கொடு. அதான் அவ்வளோ பெருசு இருக்குது தலைவன். வாங்கவே விட மாட்டேது பாரு, முத்திடுவேன். அவ்வளோதானே. ஏறி ஏறி போவா. போ. வா. பிடிச்சி ஏறி போந்த பையன் முன்னாடியே ஏறு. கையில மட்டும் பிடிச்சி ஏறு. ஏறு.
வா கையில் பிடிச்சி இறங்கணும் அந்த சைடு. வா அப்படியே கையில் பிடிச்சி இறங்கு. ஸ்லைடு பண்ணக்கூடாது, கையில் பிடிச்சி இறங்கணும். உனக்கு திரும்ப இறங்க நீ வேண்டாம். கொஞ்சம் பாஸ் வாங்கி உட்காரும். பாப்பு பொறுமையாக பண்ணணும். ரொம்ப குதிக்கக்கூடாது, கால் வலிக்கும். ட்ரெயினுக்குள்ள வண்டி. வாங்க போ. கீழே வரவே வராதா என்ன? அவ்வளோதான். அப்ஸ் வருது வருது வருது. Amargosaurus. Oh, that one. Maya Saura. Oh. Yeah, Maya Saura. Come here. This one you want to show me. Come over, turn the car. Wow, what is the name of this one? Diplodol. Diplodol. ஒன்று கூட்டிகிட்டு போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதை நான் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு ஸ்னோ ஃபர்ஸ்ட் விளாண்ட நிறையா விளாண்டப்பா அம்மு சித்தி. அப்புறம் இங்கே பாருங்க அம்மு சித்தி, இதுதான் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஹிடன் வில்லேஜ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக நேபாளிஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். எப்போவுமே வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணி தான் வந்து ஃபுட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ஃபிட்னஸ் ரூம் இருக்குது இங்கே. ஸோ இங்கே ஃபிட்னஸ் ரூம் இருக்குது. 9 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், ஃப்ரீ தான். என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க. தம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தம்பிள்ஸ் ஒரு இடத்துல ஜிம்மெல்லாம் போய் நல்லா தான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போல்லாம் போகிறதுக்கு நேரம் நல்லா அப்படி குண்டு குடிக்கிற மாதிரி ஆகிட்டோம். ட்ரெட்மில் இருக்குது, ஸோ ரன் பண்ணுறதுக்கு. சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோல் பண்ணலாம். இடுப்புக்கு உள்ளது வச்சுட்டு அப்படி காலுக்கு ஒரு சைக்கிளிங்கு ஒரு பேசிக்காக தான் இருக்கு. அப்புறம் இது வந்து படத்துக்கு பிடிச்சி எடுக்கிறது கூல் பண்ணுறது. இது வந்து ஆக்ஸுக்கு. ஆமாம், ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க, பட் ஓகே தான். அம்மா என்னது ஏதோ கல்வி கீழே படுத்துருக்கு. நல்லா தான் இருக்குது. நம்ம எடுத்து போக முடியாது. காலையில் வந்து பண்ணலாம். பண்ணுங்க. நம்மளால பாருங்க. என்ன பாப்பமா, சப்பாத்தி தேய்க்கிறியா? சப்பாத்திக்கு பண்ண மாதிரி இருக்காது. போமா பண்ணதே நான் பார்க்கல. பண்ணதே நான் பார்க்கல.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் போகலான்னு வந்தோம். ஸோ அந்த மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு லெக் பெயினுக்காக வந்து இங்கே மசாஜ் பண்ணிப்பாங்க. இந்த கலர் ஸ்டோன் வச்ச சில்வர் பேட்டர்னில் உள்ள ரிங் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே உள்ளது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ரூபி இன்னும் என்னமோ நேம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து போகலாமான்னு தெரில. இதெல்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக உள்ளது. பாப்புட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சுல. ஆமாம் பாப்பு, இது மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சுல. டோன்ட் டச் பாப்பு குட்டி. இதெல்லாம் சொல்லலாம். பாப்பு எது நல்லா இருக்கு சொல்லு, காரில் வாங்கி வைக்க. இந்த நாட்டில் நம்ம காரில் வைக்க நல்லா இருக்கா? Ani dua lo. Ini dua lo. Touch. Ani kini kasih dia. கத்துது பூனை குட்டி. பேட்டரி போல. எது வேணும் பாரு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நீ ஓகே. ஒயிட்டா நல்லா பிரைட்டா இருக்குல்ல. நம்ம காருக்கு தான் நல்லா இருக்கும். ஓகே. பாப்பு இதை ஒன்று எடுத்துக்கோ போட்டு. இது கீச்சேன். இதெல்லாம் நேம் எழுதி நம்ம வாங்கிக்கலாம். உட்டன் கீச்சேன், ஃப்ரீ நேம். இது நல்லா இல்லை, வேறு ஐ லவ் சின்மா. இந்த இருக்குதுนี่เกียนชื่อไม่ได้ใช่ไหมครับเกียนชื่อไหมครับเขียนชื่อได้ครับผมใส่ชื่อตรงนี้อันนี้ได้เหรออันนี้ได้ไหมครับเกียนชื่อมี ABC ใส่ชื่อให้ครับไม่ใช่อันนี้เกียนที่นี่เหรอเกียนได้ไหมครับเอาไม่ได้บุกันมาป่ะเกลือไหมคะช้อนใส่ชื่อก็จะเป็นตัวอักษรไม้ใส่เป็นข้างในఇది ఇంక తీసి మేకు అవుతుంది తీసి మేకు ఖర్చులో అది పడుతుంది Teacher Mewa. Teacher Tanga. Anh ấy có đuổiใช่ไหม anh ấy đuổiใช่ไหมครับ Teacher ด้วยเนาะอ๋อโอเคนะครับ ใช่ทุกคนนะแฮปปี้วันกับอะไรนะ2 million ค่ะரெண்டு ஜூஸ்เดี๋ยวนี้หยิบขวดมาด้วยนะครับபோதும்ல Aku okey ba? Teacher make lu utang na happy ai bagi pakai. திருப்பி காமிடா போ. Postcard color அடிச்சு postcard அனுப்பலாம். இதெல்லாம் வந்து தாய்லாந்தோட சிக்னேச்சர் திங்ஸ். ஸோ இதை யாருக்கா அனுப்பணும்னு நினைச்சினா போஸ்ட் கார்டு இது நம்ம ஊரில் இருக்க மில்லியன் லிட்டர் இங்கே இந்த ஸ்டாம்ப் போட்டுக்கிட்டு ஃப்ரம் டு போட்டு அவங்க அனுப்பலாம். சூப்பராகல இது எல்லாமே ஸ்வாதி, சென்மாய், தாய்லாந்து எலிஃபண்ட், கோலம், யானை எல்லாம் இதெல்லாம் தாய்லாந்தோட சிக்னேச்சர் திங்ஸ். அதுถ่ายรูปนะค่ะ Bye. இதுதான் மேஜிக்கல் க்ளே மாதிரி. இது என் ஃப்ரெண்டு நானும் ஒட்டிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து பிங்க் கலர், நான் வந்து ரெட் கலர். ரெட் கலர் பிடிக்கும், என் ஃப்ரெண்டுக்கு பிங்க் கலர். அதனால ஒட்டிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே செங்மாயில் உள்ள ஒரு மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மெயினாக மார்க்கெட் வரதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவோம். அவ்வளோதான், நமக்கும் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து போனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு அங்கே உள்ள ஒரு ஃபுட் கோர்ட்லேயே தாய் ஃபுட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ வந்து அந்த ஹோல் டே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து போட்டதால் கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள வீடியோலாம் வந்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த நல்ல மியூசிக்கோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பாய்.